மிகப்பெரிய மன குமுறலோட இருந்துட்டு இருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கொதிச்சு போய் இருக்கிறோம். உண்மையை சொல்லணும்னா எங்களுக்கு எதிர்பார்ப்பே கிடையாது. நாங்க கவுன்சிலர் ஆகணும், எம்எல்ஏ ஆகணும், நாங்க அமைச்சர் ஆகணும், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எங்களுக்கு எங்க தலைவன் நேதாஜி, எங்களுக்கு சாமி. எங்களுக்கு சாமினா தேசிய தலைவர், இந்த தேசத்துக்காக உழைத்தவர், இந்த தேசத்துக்காக மட்டுமே சிந்திச்சவர் பசும்பொன் தேவர். அவங்களுக்கு ஒரு அவதூறுனா எங்க உசுரையும் கொடுக்கறதுக்கு நாங்க தயங்கவே மாட்டோம்டா. அப்படிப்பட்ட கூட்டம் தான்டா இந்த ஃபார்வர்ட் பிளாக் கூட்டம். ஃபார்வர்ட் பிளாக் காரணம் அவன் தான். நாங்க இருப்போம், இந்த மண்ணில் இருந்துட்டே இருப்போம். எங்க பிள்ளைங்களுக்கு நாங்க சொல்லி கொடுத்துட்டே இருப்போம். டேய், எவனும் இந்த தேசத்துல அவன் எப்பேற்பட்ட கொம்பனா இருந்தாலும் சரி, இந்த தேசத்துல நேதாஜியவும் தேவரையும் இந்த தேசிய தலைவர்களை எவன் பேசினாலும் அவனுக்கு எதிராக புரட்சி செய்யறான். இதாண்டா நம்ம வாழ்றதுக்கான அர்த்தமேனு எங்க பிள்ளைங்களுக்கு நாங்க சொல்லி கொடுப்போம். மிகப்பெரிய மன குமுறலோட இருந்துட்டு இருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கொதிச்சு போய் இருக்கிறோம். வெளியில காட்ட முடியாம இருக்கிறோம். ஆனா காட்டுவோம், நிச்சயமா காட்டுவோம். அது சட்ட ரீதியிலான போராட்டமா இருக்கும். வாக்கு செலுத்துறதுல நாங்க எடுக்கக்கூடிய கள போராட்டமாவும் இருக்குன்றத இந்த இடத்துல எச்சரிக்கையா மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் சொல்றேன்டா. உனக்கு தான்டா கேவலம். இது யாருக்கு தெரியுமா அவமானம்? எங்களுக்கு இல்லடா. மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் சொல்றேன்டா, உனக்கு தான்டா கேவலம். எங்களுக்கு அசிங்கம் இல்லடா. உங்க அரசுக்கு தான்டா கேவலம். மாநில அரசுக்கு சரி சொல்றேன், மத்திய அரசுக்கு சொல்றேன், உங்களுக்கு தான்டா கேவலம். இந்த ஆட்சியில தேசிய தலைவர் அவமதிக்கப்பட்டாரு. அப்போ இந்த ஆட்சி கேட்கலடான்னு எங்களுக்கு பின்னாடி வர்ற சந்ததிக்கு நாங்க நிச்சயமா சொல்லிட்டு போவோம்டா. கண்டிப்பா சொல்லிட்டு போவோம்டா. என்னைக்கு இருந்தாலும் உனக்கு தான்டா அந்த அவமானம். அந்த கரையை போக்கணும்னா இது மாதிரி தேச துரோகிகளை நீ உடனடியா தேசத்தை விட்டு நாடு கடத்துடா. அதுதான்டா சிறப்பான ஆட்சி. நீ பொம்மை ஆட்சி நடத்துற.